செம்பருத்தி பவர்ட் பை அருண் ஐஸ்கிரீம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் எங்கும் எங்கெங்கும் பொமிஸ் நைட்டிஸ். Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. என்னக்கா சொல்றீங்க? என்ன நடந்தது? பெரியையாவும் சின்னையாவும் ஆத்தோர அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனாங்கல்ல. ஆமா. அங்க குளத்துல குளிக்கும் போது பெரியையாவை ஏதோ கடிச்சு மயக்க போட்டு விழுந்துட்டாராம். அதுக்கப்புறம் சின்னையா தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காராம். இப்ப பெரியையா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காராம். போன் வந்ததும் அம்மாவும் ஐயாவும் பதறடிச்சு கிளம்பி போயிருக்காங்க பார்வதி. பார்வதி, பெரியக்கு ஒண்ணு ஆகாதுக்கா. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். வாங்கக்கா போலாம். அம்மா தாயே, என் கழுத்துல இருந்த தாலி கழண்ட கிணத்துக்குள்ள விழும்போதே நான் பயந்தேன். பெரியய்யாக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நான் பயந்த மாதிரியே இப்ப நடந்து போச்சுமா. இந்த தாலிய முதலா என் கழுத்துல விழ வச்சு என் கண்ணு முன்னாடியே பெரியய்யாவ கார் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினதும் நீதான். அதே மாதிரி இப்பவும் பெரியய்யாவ ஆபத்துல இருந்து நீதான் காப்பாத்தணுமா. தவறி கிணத்துல விழுந்த இந்த தாலிய ஒன்னு சாட்சியா வச்சு மறுபடியும் என் கழுத்துல நான் போட்டுக்கிறேன். பெரியய்யா நல்லபடியா குணமாகணும். ஒரு உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் கருணை காட்டணும். ஆதிக்கு ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு. Have faith. Everything it will be fine. ஆமாக்கா, பதட்டப்படாதீங்க. ஆதிக்கு ஒன்னும் ஆகாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள ஆதி கண்ணு முடிச்சிருவா பாருங்க. நிதானமா இருங்கக்கா.
சிஸ்டர் சிஸ்டர் ப்ரோக்கு எப்படி இருக்கு சிஸ்டர்? கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க, வழிய விடுங்க. அவருக்கு இன்னும் கான்சியஸ் வரல, மயக்கத்துல தான் இருக்காரு. அப்படி போய் உட்காருங்க, போய் உட்காருங்க. சார், இப்படி வழியில நிக்காதீங்க சார். டாக்டர் எங்களை தான் சார் சத்தம் போடுவாங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் இப்படி வந்து உட்காருங்க சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். வாங்க சின்ன தம்பி, வாங்க. இவ்வளவு நேரமாயும் டாக்டர் வந்து எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரே குருஜி. பெரிய தம்பி ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குருஜி. கவலைப்படாத சுந்தரம், தைரியமா இரு. இல்ல, ப்ரோக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் கூடாது. கடவுளே, எப்படியாவது என் ப்ரோவை காப்பாத்திரு. தைரியமா இரு தம்பி, ஆதிக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, அழாத. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஆதித்யா. ஏ பிளாக் ஸ்ட்ரைட்டா போங்க. அந்த பக்கம் நீ. சின்ன தம்பி, அம்மா வராங்க. அம்மா, ஆதிக்கு என்னடா ஆச்சு? ஆதிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் இன்னும் எதுவுமே சொல்லலப்பா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத அப்பா, பயப்படாத. அப்பா, அப்பா, பெரியயாக்கு என்னாச்சு? அவர் எப்படி இருக்காரு இப்போ? டாக்டர், ஆதிக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது மேடம். He should be under observation for 6 hours மேடம். அதுக்கப்புறம் தான் எதுவுமே உறுதியா சொல்ல முடியும். அவர் குளத்துல குளிக்கும் போது தண்ணியில வாழக்கூடிய ஏதோ ஒரு கொடிய விஷ ஜந்து அவரை கடிச்சிருக்கு. அதனாலதான் அவர் மயக்கமாகி விழுந்திருக்காரு. விஷத்தை முறிக்கக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்க கொடுத்துட்டோம். டாக்டர், எங்க ஆதி பழிச்சிருவான்ல, அவன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. அத நான் இன்னும் 6 மணி நேரம் கழிச்சு தான் மேடம் சொல்ல முடியும். ஐயோ அக்கா, என்னக்கா இது? டாக்டர் நம்ம தலையில இப்படி குண்டு தூக்கி போடுறாரு. டாக்டர், எனக்கு என் மகன் நல்லபடியா வரணும். அதுக்காக உங்களுக்கு என்ன மெடிசன் தேவைப்படுது? எந்த ஸ்பெஷலிஸ்ட் உலகத்துல எந்த முறையில இருந்தாலும் என்ன ஃபெசிலிட்டி வேணாலும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தரேன். ஐ வாண்ட் மை ஆதித்யா பேக். He should be well. அவன் நல்ல ஆயி வெளியில வரணும்.
அதுக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க. இப்ப நான் அவருக்கு கொடுத்திருக்கிற ட்ரீட்மெண்டே விஷக்கடிக்கு கொடுக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த இன்டர்நேஷனல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்திருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவரு 1 ஹவர்ல கண்ணு முழிச்சாகணும். பட் அவருடைய பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் நான் அவர் 6 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொன்னேன். அதனாலதான் நான் 6 மணி நேரம் கழிச்சு சொல்றேன்னு சொன்னேன். ஓகே? மெடிக்கலி அவர் கண்ணு முழிக்கணும். எதுக்கும் நீங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. மா, ப்ரோவை பாத்தீங்களாமா? எனக்கு ஏதாவது ஆயிருந்திருக்க கூடாதா? மா, ப்ரோவை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஏதாவது செய்யுங்கம்மா. அருண், அழாதடா, அழாத அருண். ஒண்ணும் ஆகாது. பாரு, அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, ஆதிக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லபடியா குணமாயிடுவான். அழாத அருண், தைரியமா இருடா. ஆதி சீக்கிரமா குணமாயி வந்துடும். ப்ரோவை இப்படி பார்க்கவே முடியலப்பா. அழாத அருண், ஒண்ணும் ஆகாது. கல்யாண மாப்பிள்ள குளத்துல முங்கி எழுந்திருச்சு ஆத்தோர அம்மனை வழி பண்ணுங்கிறதானே எங்க பரம்பரை வழக்கம். காலங்காலமா கடைபிடிச்சுக்கிட்டு வர இந்த வழக்கத்தை மாத்திக்காம நிறைவேத்த வந்த இடத்துல எதுக்கு இப்படி ஒரு சோதனை குருஜி? நாங்க யாருக்கு என்ன தப்பு செஞ்சோம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தப்பு பண்ணுனது நீங்க யாரும் இல்லம்மா, உங்க அப்பா. என்ன குருஜி சொல்றீங்க? ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் வாழ்ந்து உயிரை தியாகம் பண்ணவரு எங்க அப்பா. உங்களுக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட என் அப்பா என்ன தப்பு பண்ணிருப்பாரு? தன்னை நம்பின மக்களுக்காக வாழ்ந்த உங்க அப்பா, அவர் நம்பின ஆத்தோர அம்மனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம விட்டுட்டாரேம்மா. என்ன சொல்றீங்க குருஜி? ஆத்தோர அம்மனுக்கு மிக பெரிய கோயில் கட்டுறதா உங்க அப்பா வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அது எனக்கும் தெரியும். ஆனா அவர் வேண்டிக்கிட்டபடி கோவில் கட்டி முடிக்கிறதுக்குள்ள எதிர்பாராத விதமா அவர் இறந்துட்டார். அந்த குறைதான் அம்மன் இப்படி உங்களை சோதிக்கிறார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க அப்பா வேண்டிக்கிட்டத நான் நிறைவேற்றுறேன். என் ஆதிக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்குமா? என்ன பரிகாரம்? தயவு செஞ்சு சொல்லுங்க. கல்யாணமானவங்களா இருந்தா தாலி கொடி உறவு தீச்சட்டி எடுத்து அம்மனை வேண்டிக்கணும். தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகாததால தொப்புள் கொடி உறவான நீங்க ஒரு பரிகாரம் பண்ணலாம். சொல்லுங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க. அம்மனுக்கு தங்க கவசம் பண்ணி போடணுமா? வைரவாள் கொடுக்கணுமா? இல்ல 50,000 பேருக்கு அன்னதானம் பண்ணணுமா? அதுவும் இல்லனா 1000 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் உடனே செஞ்சு முடிக்கிறேன். அதெல்லாம் பண்ண தேவையில்லம்மா. வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு என் ஆதி வேணும். அவன் நல்லா ஆகணும். என் மகன் நல்லா ஆகணும். என் மகனுக்காக நான் என் சொத்து கூட எல்லாமே தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்.
என்ன குருஜி, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அதுதான் அகிலா எது வேணாலும் பண்ணலாம்னு சொல்றாள்ல. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அம்மாவோட தகுதிக்கு அவங்களால இந்த பரிகாரத்தை பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. என் மகனை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல குருஜி. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது வந்துமா, நீங்க மடிப்பிச்சை எடுக்கணும். வீடு வீடா போய் வாசல்ல நின்னு மடியேந்தி பிச்சை கேட்கணும். அப்படி பிச்சை எடுத்த அரிசியில பொங்கல் வச்சு அம்மனுக்கு படையல் போடணும். இதுதான் அந்த பரிகாரம். நான் மடிப்பிச்சை எடுக்கிறேன். என் மகனுக்காக நான் வீடு வீடா போய் மடி ஏந்தி பிச்சை எடுக்கிறேன். அப்ப நீங்க இப்பவே போய் அந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ள டாக்டர் சொன்ன கெடுவும் முடிஞ்சிடும். நீ உட்காரு. ப்ரோ, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ரோக்கு என்னாச்சுன்னு தெரியல சித்தப்பா. ஒண்ணும் ஆகாது. நீ முதல்ல உட்காரு. கடவுளே, பெரியய்யா, உங்களுக்கு நான் இருக்கேன். நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். விட மாட்டேன். நீங்க அகிலாண்டேஸ்வரி மேடம் தானே? ஆமா. நீங்க எங்க? நான் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். என்னமா சொல்றீங்க? உங்களால எத்தனையோ குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு, நீங்க போய்? நான் இங்க வந்திருக்கிறது அகிலாண்டேஸ்வரியா இல்ல, என் பையன் ஆதியோட அம்மாவா வந்திருக்கேன். என் பையன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் உயிரை காப்பாத்தணும்னா நான் மடிப்பிச்சை எடுத்து அந்த அரிசியில அம்மனுக்கு பொங்கல் வைக்கணும். அதுக்காக தான்
மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். பிச்சை போடுங்க தாயே. உங்க கருணையாலதான் பல பேர் வீட்டுல அடுப்பெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நீங்க உங்க மகனுக்காக படியேந்தி நிக்கிறீங்களே, கவலைப்படாதீங்க. உங்க மகனுக்கு சீக்கிரமா குணமாயிடும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன்.